ஹலோ வணக்கம். நம்ம இப்போ கூடத்தை பயணம் செய்ய போகிறோம். பொலிசிக்கு தான் போக போகிறோம். எங்களுக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்கிறது. அது என்ன முறைப்பாடுன்னு தெரியல, எல்லாம் சிங்களத்தால் இருக்கிறபடியாக ஒன்றும் விளங்கல. போய் தான் பார்க்க வேணும். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. என்ன வேலையை போல நீ வேலை போல மழை தானே, மழையால் இன்றைக்கு எல்லாரும் கொஞ்சம் சிக்கல் தான். என்ன மாதிரி வெள்ளமாக்குறீங்களா? என்ன பைக் ஸ்டார்ட் வரலையா? தண்ணி எடுத்தாங்க வேணே. அண்டை வேலையை புறாக்க பாடுதான் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். என்ன சரண்டுதா அடிங்க பாப்போம். ஸ்டார்ட் வர இல்லை.
என்னென்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து ஒரு 2 நாளைக்குரிய தண்ணி தான். இப்போ இரவு கொஞ்சம் மழை பெஞ்சது, மூத்து வாரம் வெட்டுப்பட்டது. இப்போ வெட்டுப்பட்டபடியாக தண்ணி கொஞ்சம் தேவைத்தான் இருக்குது. வெட்டுப்படாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மடங்கு கூட வரும். மற்றது மழையும் பெஞ்ச வீதம் கொஞ்சம் குறைவு, மழையும் பெஞ்ச தன்மையும் வந்து குறைவு. இப்போ அதனால் இந்த காட்டு தண்ணி ஊர் தண்ணி தான் இப்போ இவ்வளோ நிற்கிது. இப்போ என்ன அந்த குளத்தண்ணிகள் என்ன துறக்கலை, இந்த அங்காள பக்கம் மலைகள் அந்த இருக்கிறதுக்கு இன்னும் பெயர்ன்றாங்க. அதனால் இன்னும் துறக்கலை. துறந்தாங்கன்னு சொன்னால் இதை விட பல 4 மடங்கு மட்டும் இருக்கும். இந்த நடந்து வரதே கஷ்டம். இப்போ அங்கால கொஞ்சம் போட் விடுவாங்க. எம்சிஆவில் வந்து அங்கால போட் விடுறது வளமையாக, அந்த போட்டெல்லாம் வர வேணும். காலகாலமாக அந்த பிரச்சனை விளக்கங்கள் இன்னும் சரியான முறையில் முடியலை. இங்காலையும் அப்படித்தான், பவனாதி அங்காலையும் அப்படித்தான். பாருங்க எவ்வளோ ஒரு அந்தரமாக இருந்து என்னென்னா இப்போ அன்றைக்கு இதுதான் ஒரு ஆக்கள் நிலப்பாடு தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பல பேர் வந்து இந்த ஒபிஷியலை போகிற ஆக்கள் வந்து வாகனத்தை வந்து தெரிஞ்ச ஆக்கள் மோட்டர் வெஹிக்கில் வருவாங்க. இப்போ தெரிஞ்ச ஆக்களை விட்டு வந்து போய் பார்க் பண்ணி போட்டு அப்படியே வர பஸ்ஸை பிடிச்சி போவாங்க. பஸ் போகிறபடியாக கிடைக்கணும், அதில் ஏறி போடுறது. என்ன ஸ்டார்ட் வரலையா? அடிங்க லேட் ஆகி வரும். கொஞ்சம் தண்ணி இருந்தா பிளாக்கில் தண்ணி இருக்குது. 2 பேருக்கு தான் பிரச்சனை. 2 பேருக்கு ஒரு 10 நிமிஷமாக படித்து கொண்டு நிற்கிறாங்க. ஸ்டார்ட் வரல. தண்ணி ஏறினா கொஞ்சம் பிரச்சனை. பிளாக் தண்ணி ஏறினா கொஞ்சம் பிரச்சனை. இந்த பிளாக் தம்பி கல்வி பிளாக் சாவி வச்சுருக்கீங்களா? பிளாக் சாவி இருக்கா? பிளாக் சாவி இல்லாமல் வர்ற இந்த மழை காலத்தில் ஆட்டோவில் வச்சுருவாங்க. அதை கழட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுறா. ரைட், வாங்க நம்மளோட அடுத்த இடத்த பார்ப்போம். சொன்னப்போ வந்த இடத்துல கொஞ்சம் ரோடாக இருக்குது. என்னென்னு தெரியல, பார்ப்போம். பள்ளம் இருக்குது, வேறு கழுத்தியோ தெரியல, பார்ப்போம் என்னென்று. மலிவாக கொடுக்குறாங்களோ தெரியாது. ரைட், என்ன வேறு கழுத்தியா? வேறு கழுத்தி தான் அள்ளி கொடுக்குறாங்க 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும். இது வந்து இந்தியாவில் பாறைக்குட்டி உழுவ போய் இங்கே இறால் கிடைக்கலாம். பாருங்கள், இறால் அப்படிங்க பிடிக்குது. இறால் பிடிக்குது. அதனால் போடுறாங்க. இப்போ வந்துருக்காங்க, அடுத்து தெரிவிக்கிறாங்க. எடுக்கவங்களே க்ரோட் ஆகிக்குது. மீன் தானே, எல்லாரும் விரும்புவாங்க. ஆளும் கிடக்காது. இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால், அன்றைக்கு போன புதன்கிழமை வந்து வாழைச்சேனை ஹயர் வந்து நான் போனேன்னா, மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலேருந்து வாழைச்சேனை ஹயர் போனான். போன இடத்துல வந்து வந்தாரம்னா கேம்பஸ் இருக்குது தானே, அந்த கேம்பஸ் கிட்ட வந்து இது இல்லை, சிக்னல் லைட் இருக்குது தானே. அப்போ அந்த லைட்டால் நான் வந்து என்ன சொல்லிட்டுன்னா, அதை கடந்து வைத்தேன். அது நான் வர டைமும் அது விழுற டைமும் ஒன்றா போயிட்டு. அப்போ என்ன கஷ்டம் காலத்துக்கு அது 2 ஒரு மீக்கு நடந்தபடியாக அப்போ அதில் அவன் லைட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்குள்ளே ரவிக்கிண்ணவங்கள் அவங்க அவதானிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் சோப்பு லைட் பார்த்தக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி எழுதிட்டாங்க. நான் சொன்னேன், நான் தான் விளக்க மாட்டேன். அவங்கள வெயிட்டு கொள்ளல, அப்போ அவங்க எழுதிட்டாங்க. நம்மளோட கஷ்ட காலத்துக்கு ஒன்றும் செய்யலை அதுன்னு. அப்போ எழுதியிருக்காங்க. இப்போ நான் கொண்டு வந்து பார்த்தேன். நான் அப்போ கொண்டு வந்து பார்த்த இடத்துல வந்து 1000 ரூபாய்க்கு ஃபைன் அடிச்சிருக்கிறாங்க. போன ஹயர் வந்து 1800 ரூபா, போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு 100 ரூபா, தடக்குள்ள 1000, 1100 ரூபா இவராகி. போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ நடந்தால் போகிறோம். என் பக்கத்தில் சொன்னவங்க பாய் போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ தான் இருக்குது?
தனியா இதான் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ். நான் என்ன உள்ளே இருந்தபடியாக அதை கவனிக்கலாம் பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இந்த பக்கம் தான் இருக்குது. நான் ஏதோ கணவர் நினைக்கிட்டு இருந்தேன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு 1000 அவங்கள 100 ரூபா டேக்ஸ் கட்டணும். ஃபைன் வந்து 1000, 100 ரூபா அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கணும். 1100 ரூபா ஃபைன். பாருங்க போஸ்ட் ஆஃபீஸா. போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். இனி உள்ள போய் ஃபைனை கட்டுவோம். என்ன கட்டுத்தீங்களா? ரைட், அவரும் வந்துருக்கிறார். அவர் என்னோட கேட்போம். வணக்கம். ரைட், நம்முடைய நண்பர்கள் வந்துருக்கிறார். அப்போ அவருக்கும் ஃபைன் அடிக்கிறாங்க. என்ன விளக்கம் நீங்கள் என்ன குட்டீங்க? நீங்கள் சும்மா சாதாரண ஃபோனை வச்சு ஃபோனை பார்க்கணும். ஹெல்மெட்டுக்குள்ளே ஐயோ சும்மா சாதாரண விடிய காலையில் 6 மணிக்கு வச்சியாக போய் சந்திச்சு பேசி எவ்வளோ பேசி பார்த்து ஏற்றுக்கொள்ளல. எவ்வளோ ஃபைன் அடிக்கிறாங்க? 1100 ரூபா. 1100 ரூபா அடிக்கிறாங்களா? ரைட், ஓகே. என்ன செய்ய அதுதான் என்ன செஞ்சா அதுதான் ஒன்று கதைக்கிறாங்க. அது சரி, அது சரி. எனக்கும் பாதை நிலப்பாடு. நான் அந்த வந்தாரம் கேம்பஸுக்கு முன்னுக்கு இருக்க ஹெட்லைட் இருக்கு தானே சிக்னல். இப்போ நான் அங்கேருந்து வர டைமும் அங்கே சிக்னல் செலக்ட் இருக்கிற டைமும் ஒரே நிற்க போயிட்டு அப்போ அவடத்தில் வந்து ஒரு 20-30 மீட்டருக்குலாம் முந்தவாங்க. அதை கையை போட்டு இது பண்ணிவிட்டாங்க. அப்போ நான் கேட்டு சொன்னேன், இல்லை நான் அந்த டைம்லேருந்து டைம் ஒன்றா போயிட்டுது. நம்மளே சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது தானே அப்படின்னு செய்யலாது எழுதிட்டாங்க. ரைட், வாரம் ரைட் வந்து அவர் நம்மளோட இஸ்லாமிய நண்பர்களால் தான் ஆக்கியிருக்கிறோம். அதுக்குள்ளே நம்மளை எடுப்போம். அக்கா வணக்கம். ரைட், இப்போ நாங்கள் இதில் ஃபைனை கட்டி போட்டு ரைட் ஃபைனை கட்டி போட்டு அப்படியே ரவிக்குராஞ்சி போயிட்டு எடுப்போம். சரியா? என்ன செய்யணும், நம்மளே சின்ன சின்ன மிஸ்டேக்கள் இருக்குது தான். என்ன செய்யலாம்? அந்த பறக்குதாக்கா பாரம் எடுத்தா அப்போ ஃபைனை கட்டுவோம். மிஸ்டேக் இருக்குது. ரெசிட் எடுத்தோம்னா அப்படியே ரவிக்குராஞ்சிக்கு போயிட்டு ஐசி லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. என்ன காஜி? மெல்லோ மெல்லோ பைங்கிராஸ் மெல்லோ. என்ன சில பேருக்கு அது வாய்க்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். பேர் வந்து எல்லா இடத்துக்கும் போகாது. ரெண்டாவது ஒரு ஃபாதர் பேருங்கிற அப்பா எனக்கு வச்சவர். அவர் டி மெல்லோன்னு சொல்லி அவர் பேரில் ஒரு போமம் இருக்குது. அவர் ஒரு கல்லறையும் இருக்குது. பழமை வாழ்ந்த ஒரு குருவானவர், வரலாறு மிக்க ஒரு குருவானவர். அந்த வரலாறு நான் ஆறுதலாக சொல்கிறோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நிற்கிறோம். இப்போ தான் விடிஞ்சிருக்குது. இப்போ தான் டைம் சரியாக 9 மணி. இதுதான் அவரோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ரெசிட் அடிபடுது. அடிக்க எடுத்துகிட்டு போகிறான். ரைட், இந்த வாராங்க சகாக்கள் 2 பேர். அவ்வளோ சந்தோஷமாக வாராங்க 2 பேர். இல்லை இந்த ஃபைன் கட்டுறேன்டா சந்தோஷப்படுறாங்களே இவங்க தான். என்ன ஃபைன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாங்க சிரிச்சு கொண்டு வராங்க. ஃபைன் கட்டுறதுன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. 2 பேரும் அப்படியே இதோட கையை போட்டு வராங்க. என்ன ஃபைன் என்ன நீங்கள் அவரை பாருங்க. அவர் அங்கால வைக்கப்பட்டு ஓடுறாருன்னு சிக்னல் போடாட்டி எழுதுவாங்க. லைனி சின்னாக்கள் தானே. நீ என்ன செய்கிற? நீ அவனுக்கு ஒரு மிஸ் பார்ட்டி தான். என்ன பாய் வணக்கம். என்ன கொஸ்டின் பார்க்க காணல உங்களுக்கு? அடிக்கடி வாரீங்க. கீழே வெடித்தீங்களா? இப்போ என்ன சொல்லி பாருங்க. பரவாயில்ல. என்ன அந்த அவரும் நம்மளோட ஆட்டோ நண்பர் தான். நேராக அவர் வந்து மட்டக்களப்பு கேன்சர் வாட்டுக்கு வருவார். அடிக்கடி விசிட் பண்ணுவோம், பாடுவோம், கதைப்போம். இப்போ கொஞ்சம் நாளாக வர இல்லைன்னு சொன்னால் டிக்கெட் வெட்டிட்டாங்கண்ணா பேஷண்ட்டுக்கு. சரிதானே? ஓகே, கண்டிப்பாம்மா பாருங்க. ரைட், ஓகே. நம்மளோட வேலை முடிஞ்சது. நீ போலீஸுக்கு போகிறது, சீட்டை கொடுக்குறது. சீட்டை கொடுக்குறது. இனி
லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஆள் மாறுறதான் இதையும் பார்க்கணும் மீனே. வாங்க போவோம். லைசன்ஸ் எடுத்துட்டேன். லைசன்ஸை வந்து எடுத்தாச்சு. இனி நம்மளோட தொழிலை பார்க்க போகணும். 1100 ரூபா கடைக்குள்ளே முடிஞ்சுது. நம்மளே சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது, பரவாயில்ல. நீ அந்த மிஸ்டேக் நீ நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். எடுத்தாச்சு. இனி ஏறாவூர்லேருந்து மட்டக்களவு போகணும். ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். அந்த ஏறாவூர் தான் சொன்னால் அந்த சூரிய வெளிச்சங்கள் பாடுறபடியாக சில வேளையில் இருட்டாக இருக்கும், வேலையாக இருக்கும், இதாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், மாறி மாறி ஷைனிங் இருக்குயா. நம்மளோட கேமரா அந்த பொறுத்து குவாலிட்டி இல்லை தானே. அம்மா ஒரு ஆள் பாருங்க, சுமை தாங்கி போகிற சுமை தலையில் மாவோ அரிசோ தெரியல சுமந்து போகிறாங்க. இனி அதை கொடுத்தாதே நீ அவனோட வாழ்வாதாரம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்வாதாரம் இருக்குது. மழை நேரத்துலாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஏன்னா சுற்றி வளைச்சி வெள்ளம் அந்த தண்ணி வெள்ளம் பண்ணபடியாக கஷ்டம். மண்ணண்டைக்கு வாழ்வாதாரங்கிறதால கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காரியம் நல்லா முடிஞ்சுது. அடுத்தது சந்திப்போமா.